அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஹீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது அகீதா, ஈமான் சம்பந்தமான அடிப்படை நம்பிக்கைகள் தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த காணொளி பாகம் 18, ருக்கு, அதாவது குனிவதும் வணக்கமே என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த குனிவு என்பது நம்ம ஒரு மனுஷனுக்கு மத்தியில் நீங்கள் பார்க்கலாம், பிரமதத்தவர்களில் என்ன அல்லாஹ் நம்மளை தனி நிமிர்ந்து நிற்க செய்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆனால் பிரமதத்தவர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் வசதியில் கூட இருந்தால், அவங்களுடைய கஷ்ட ஜாதியில் அவங்க உயர்ந்தவங்களாக இருந்தால், அல்லது நம்மளை விட கல்வி இல்லை கூட இருந்தால், இந்த மாதிரி அவர்களுக்கு மத்தியில் அந்த குனிவுங்கிறத மக்கள் அதிகமாக நிமிர்ந்து நிற்க மாட்டாங்க. அப்படி ஒரு மாதிரியாக பௌவியமாக தங்களுடைய அடிமைன்னு தான் சொல்லணும், அந்த அடிமைத்தனத்தை மனிதனுக்கு முன்னால் தாங்கள் நிலைநிறுத்துவதை நம்ம பார்க்குறோம். அதாவது முஸ்லீம்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை இந்த உலகில் தலை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கான். இந்த தலை சிரம் பணியறதா இருந்தால், குனியறதா இருந்தால் அது படைத்தவனுக்கு மட்டும்தான், வேறு யாருக்காகவும் இருக்கக்கூடாது என்பதை பற்றி மிக தெளிவாக இஸ்லாம் நமக்கு அந்த பகுத்தறிவுங்கிற இதோட சுயமரியாதை, ஒவ்வொரு மனிதனும் எல்லா மனுஷனுக்கு முன்னாலேயும் நாம் தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சுயமரியாதை. அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதையை வழங்கிய மார்க்கம் இஸ்லாம். அதை பற்றி தெளிவாக நம்ம பார்ப்போம். ருக்குவ செய்வது குனிவது வணக்கமாகும். அதாவது தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள், ருக்குவ செய்பவருடன் ருக்குவ செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயம் 43வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மேலும் 3வது அத்தியாயம் 43வது வசனத்தில், மரியமே, உமது இறைவனுக்கு பணிவாயாக, சஜிதா செய்வாயாக, ருக்கு செய்வோருடன் ருக்கு செய்வாயாக என்றும் வானவர்கள் கூறினார்கள். அவர்கள் மன்னிப்பு தேடுபவர்கள், வணங்குபவர்கள், இறைவனை புகழ்பவர்கள், நோன்பு நோற்பவர்கள், ருக்குவ செய்பவர்கள், சஜிதா செய்பவர்கள், நன்மையை ஏவுபவர்கள், தீமையை தடுப்பவர்கள், அல்லாவின் வரம்புகளை பேணி கொள்பவர்கள். அல்லாஹ் விதித்துள்ள வரம்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வரம்பை விட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம மீறிடக்கூடாது, தாண்டிடக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். இத்தகைய நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 112வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக ருக்கு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்கள் ருக்கு செய்ய மாட்டார்கள். யாரு? ருக்கு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்கள் ருக்கு செய்ய மாட்டார்கள். திருக்குர்ஆன் 77:48. இந்த கருத்தில் அமைந்த ஏராளமான வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கிறது. ருக்கு என்னும் வணக்கத்தை பிறருக்கு செய்யும் கலாச்சாரம் நம் நாட்டில் பொதுவாக இல்லை. ஆனாலும் குரு வணக்கம் என்ற பெயரில் யோகாசனம், தற்காப்பு கலை பயிற்சி முதலிய இடங்களில் அல்லாதவருக்கு, அதாவது தங்களுடைய மாஸ்டர்களுக்கு செய்யப்படுகிறது. மேலும் கூனி குறுகி கும்பிடு போடும் வழக்கமும் நம் நாட்டில் உள்ளது. இது ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, கூனி அப்படியே குறுகி போய் அடுத்தவனுக்கு முன்னால் சிலர் இருக்கிறாங்க, அவங்களுடைய பார்வையில் அவர்களுக்கு முன்னால் அப்படியே கூனி குருவி போய் தான் நிற்பாங்க, தலை நிமிர்ந்து நிற்க மாட்டாங்க. அதை இஸ்லாம் மட்டும்தான் அந்த சுயமரியாதையை நமக்கு வழங்கி தலை நிமிர்ந்து நிற்கணுங்கிற ஒரு அடிப்படையை நம்ம இன்றைக்கி வரலையும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அற்ப அரசியல் ஆதாயத்திற்காக இஸ்லாமிய கட்சி நடத்துபவர்களும்
இப்படி கூனி குறுகி மானத்தை இழந்து இஸ்லாத்தையும் விட்டு வெளியேறி விடுகின்றனர். எதற்காக? ஓட்டுக்காக, பட்டம் பதவிகளுக்காக. யார் மாற்றாரின் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவரும் அவர்களை சார்ந்தவரே என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொது விதியின்படி கும்பிடு போடுவதே இணை வைப்பவர்களின் வணக்க முறையாகும். கையெடுத்து இப்படி கும்பிடுறதுன்னா அது யாருடைய வழிமுறை? அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன? இணை வைப்பவர்களின் வணக்க முறையாகும் என்பதை இன்னும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களே சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதில் அவர்களை பின்பற்றுவது என்பது நேரடி இணை வைப்பு, சிர்க். மிகப்பெரிய டைரக்டாக கொண்டு போய் தள்ளக்கூடிய பெரும் இணை வைப்பு. அல்லாதவர்களுக்காக குனிவது, வணங்கும் எண்ணமில்லாமல் மரியாதை நிமித்தமாக குனிந்தாலும் அதுவும் இணை வைப்பு தான். ஏனென்றால் அல்லாஹ் தனக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என குறிப்பிடும் விஷயத்தை மற்றவர்களுக்கு செய்வது என்ற அடிப்படையில் இது இணை வைக்கும் காரியமாகும். தேவைக்காக குனிவது என்பது இதில் உள்ள விதிவிலக்காகும். நம்மளுக்கு தேவை ஏற்படும் போது, தேவைன்னா உண்மையான தேவை, குனிஞ்சு தான் ஆகணும், எதையாவது தூக்கணும், எதையாவது எடுக்கணும், அல்லது ஒரு அந்த யார் அந்த வரம்புக்கு மீறியவர்களாக உலகத்தில் கருதப்படுதோ அவங்களுக்கே ஏதாவது பிரச்சனைன்னா குனிஞ்சு தூக்கணும், உதவிகள் செய்யணும்னா குனிந்தாங்க, அது வேற. சரியா? இங்கே நம்ம எதை சொல்கிறோங்கிறத புரியுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சஜிதா செய்வது, அதாவது சிரம் பணிவது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வேறு முக்கியமான வணக்கம். சரியா? தரையில் சாட்டாங்கம் பண்ணுவோம் இல்லையா, கைகளையை வைத்து காலையை வைத்து, அப்படி சஜிதா. இப்படிப்பட்ட நிலை சஜிதா செய்வது, சிரம் பணிவது வணக்கமாகும். சரியா? அந்த வணக்கத்தை வேறு யாருக்கும் நம்ம செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இதிலேயே முஸ்லீம்கள் நிறையா தவறு இழைக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் என தங்களை சொல்லிக் கொள்வோர் சமாதிகளுக்கும் தங்கள் குருநாதர்களுக்கும் சஜிதா செய்வதை நாம் பார்க்க முடியும். இவர்கள் மலக்குகள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்த சம்பவத்தை காரணம் காட்டி தங்களுடைய இணை வைப்பை நியாயப்படுத்துகின்றார்கள். என்ன? அல்லாஹ் தஆலா வானவர்களுக்கு கட்டளையிட்டான் இல்லையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பையும் உயர்வையும் அவர்களுக்கு முன்னால் நிரூபித்து அவர்களுக்கு பணியுங்கள்னு சொன்னான். அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்ன இந்த மாதிரியான ஒரு காரியத்துக்கு, இவங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு அதை ஆதாரமாக காட்டுறாங்க. முதலில் அல்லாதவருக்கு சிரமணிய மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். நான் ஹியாரா என்னும் நகருக்கு சென்றேன். அங்கு உள்ளவர்கள் தமது தலைவருக்கு சிரம்பணிந்து கும்பிடுவதை பார்த்தேன். இவ்வாறு சிரம்பணிவதற்கு நபிகள் நாயகமே அதிகம் தகுதியுடையவர்கள் என்று எனக்குள் பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நான் ஹியாரா என்னும் ஊருக்கு சென்றேன். மக்கள் தமது தலைவருக்கு சிரம் பணிவதை அங்கே கண்டேன். நாங்கள் சிரம் பணிதிட நீங்களே தகுதியுடையவர் என்று நான் கருதுகிறேன் என்று கூறுகிறார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது மரணத்திற்கு பின் எனது அடக்கத்தலத்தை கடந்து செல்ல நேர்ந்தால் அதற்கும் கூட நீ சிரம் பணிவீரோ என்று கேட்டார்கள். மாட்டேன் என்று நான் கூறினேன். அப்படி இல்லை, நீங்கள் இறந்து போன பிற்பாடு உங்களுடைய சடலத்துக்கெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அவ்வாறு செய்யக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பணியலாம் என்றிருந்தால் கணவனுக்காக மனைவியை அவ்வாறு செய்ய சொல்லி இருப்பேன், என்றாலும் அதற்கு அனுமதி இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தியை கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுதில் 1828வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேற்கண்ட நபிமொழியின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சஜிதா செய்ய அனுமதி இல்லை என்பதை இங்கே நாம் அறிகிறோம். மலக்குகள் செய்த சஜிதாவின் விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் பார்ப்போம். சஜிதா அந்த பணிவுங்கிற அந்த குனிவு இருக்க, அது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அதுதான் நம்ம சுயமரியாதை மிக்க மீச வச்ச மனுஷங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு செயலாக அமைஞ்சிருக்குங்கிறத அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜிசாக்கல்லா ஹைரா. நன்றி.